இயக்குனர்கள் எழுதக்கூடிய கதாபாத்திரங்கள் தனக்கு வேணும்னு எல்லா நடிகர்களும் ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் தான் அந்த தருணத்துல மேடைக்கு கூப்பிட போறேன். பூ, பிச்சைக்காரன், சிவப்பு மஞ்சள் பச்சை இதெல்லாம் ஒரு உதாரணம். இயக்குனர் சசி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். லிங்குசாமி அதுக்கப்புறம் நடந்த ஸ்கிரீனிங்கில் பார்த்தாரு. நாங்கள் 2 பேரும் அந்த படத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறப்ப மாறி என்றைக்குமே தோக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் திருப்பி சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா மாறிக்கிட்ட லைஃப் இருக்கு. அந்த வாழ்க்கையை எல்லாம் அவருடைய 3 படங்களும் சரி அவரோட வாழ்க்கை இருந்துகிட்டே இருந்தது. இது பயோகிராஃபி அப்படிங்கிறதுனால அவ்வளோ அப்படியே இருக்கு, லைஃப் அப்படியே இருக்கு. நான் மாறி ராம்கிட்ட இருந்து நிறைய சினிமா கற்றுருக்காரு. நான் ஒரே விஷயம் சொல்ல வர்றது என்னன்னா, மாறி என்னைக்குமே தோக்க மாட்டார், என்னைக்குமே தோக்க போறதில்லை. பிகாஸ் ஏன் சொல்லிடுறேன், ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை தான், கேட்ட வாழ்க்கையை படித்ததை வச்சு தான் நம்மளாம் படம் பண்ணுறோம். ஆனால் மாறி இது வரைக்கும் சொன்ன கதையும் சரி, இந்த கதையும் சரி, அவருடைய வாழ்க்கை பெரும்பாலும் அவருடைய வாழ்க்கை. அது மாறியோட பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் இதை பார்த்ததுனால மட்டுமே இல்லை, அவருடைய தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள், மறக்கவே நினைக்கிறேன், இப்போ சம்படியாட்டம், இந்த 3மே படிச்சுவங்கிறதுனால சொல்கிறேன். இதில் இருக்கிற இந்த 3 புக்கில் இருக்கிற கதைகள் ஒவ்வொரு சாப்டருமே ஒவ்வொரு வாழை. ஸோ மாறி உங்களுக்குள்ள இந்த வாழை மட்டும் இல்லை, ஒரு வாழைத்தோப்பே இருந்துட்டு இருக்கு. அந்த வாழைத்தோப்பில் இருக்கிற ஒவ்வொரு வாழையும் கண்ணை ஈனிகிட்டே இருக்க போகுது. நீங்கள் அதுலேருந்து ஒவ்வொரு வாழையும் சினிமாவாக மாற்றிட்டு இருக்க போகிறீங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்க போகிறோம். தமிழ் சினிமா, இந்திய சினிமா ஒரு பெரிய உலக சினிமா நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் முக்கியமான காரணம். நீங்கள் வாழ்த்துக்கள்.